டாடி சொன்ன எல்லா பாராட்டும் உனக்கு சேரும். ஆமாம்மா, இந்த வீட்டை கோயில் மாதிரி மாத்திருக்க. நீ இல்லாம இந்த வீடு எதையோ எழுந்த மாதிரி இருந்துச்சு. அதான் நான் சொன்னேன். கரெக்ட் கரெக்ட். ஐயா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எங்க போற? நில்லு நந்தினி. கிச்சன்ல வேலை இருக்கு எனக்கு. டாடி அண்ணா டாடி நீங்க பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. பொண்ணுங்கன்னா நந்தினி மாதிரி இருக்கணும்னு நீங்க சொல்லாமலே சொல்லிட்டீங்க. ஐயோ ஐ லவ் யூ டாடி. நான் மேல போடா. ஓகே. ஐயோ டாடா. டாடி நான் மேல போறேன், நீங்க அந்த பக்கம் போயிடுங்க. ஓகே டாடி சொன்னா கேளுங்க, போகாதீங்க. ஏத்தா நந்தினி, நீ இல்லாம கிச்சன் தான் வெறிச்சோடி கிடந்துச்சு. ஐயோ போதும்ண்ணே, இவ்ளோ நேரமா இதைத்தானே கேட்டுட்டு வரேன். யாரு? ஐயாவை தானே சொல்ற? ஆமாண்ணே. ஏத்தா இந்த வீட்டுல ஐயா ஒருத்தர் தான் உனக்கு சப்போர்ட்டாவே இருக்காரு. ஆமாக்கா, நந்தினி இல்லாம வீடு வீடா இல்லன்னு அருணாச்சல ஐயா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆமாத்தா, ஐயா மட்டும் இல்ல அண்ணன் நானும் தவிச்சு போயிட்டேன். நீ பாட்டுக்க அப்பா பாட்டியை பார்க்க போறேன்ட்டு அங்க பாட்டியும் தங்கச்சியும் எல்லாம் சொந்த பந்தமும் வந்தோன்னே அண்ணனை மறந்துட்டல. ஏன்னா இப்படி பேசுறீங்க? உங்களை நான் எப்படி மறப்பேன்? நீங்க தான் நான் போன் பண்ணப்ப கூட பதிலே பேசாம கட் பண்ணிட்டீங்க. எது? எனக்கு போன் பண்ணியா? நான் எதுக்குதா கட் பண்ண போறேன்? ஏத்தா நீ எதுவும் கனவு கண்டியா? போங்கண்ணே, நான் மெனக்கட்டு கால் பண்ணி சூர்யா சருக்கு சாப்பாடு கொடுங்க, ஷூ சாக்ஸ் எல்லாம் கழட்டி வைங்க, காலையில அவருக்கு சுடு தண்ணி எல்லாம் வச்சு கொடுங்கன்னா சொன்னேன். எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு பதிலே சொல்லாம கட் பண்ணிட்டீங்க. நானே வீட்டுக்கு வந்ததும் இத கேட்டு சண்டை போடணும் தான் இருந்தேன். நல்ல வேலை நீங்களே ஞாபகப்படுத்திட்டீங்க. அம்மாடி சத்தியமா சொல்றேன், நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல தாயி. ஏத்தா என் தங்கச்சி நீ என்கிட்ட பேசும்போது நான் பேசாம இருப்பேனா? ஆனா எனக்கு ஒரு போன் கூட வரலதாயி. ஒருவேளை எனக்கு பண்றதுக்கு பதிலா வேற யாருக்கா பண்ணிட்டியோ? அது எப்படி நான் பண்ணுவேன்? நான் தான் கல்யாணம் அண்ணான்னு பதிவு பண்ணி வச்சிருக்கேனே. இவ எதுவும் சித்து லேட்டர் பண்ணிட்டாளா? என்ன ரேணுகா, என் போன் எடுத்து அட்டன் பண்ண எதுவும் ஒட்டுக்கிட்டேன்னா? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? என்ன இப்படி பேசுறது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பாத்துக்கோங்க. நம்பிட்டேன். சரி விடு, யாரையும் நம்ப முடியல. சரிதா, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எந்த பிரச்சனையும் இல்லை இல்லதாயே? அது எப்படின்னா இல்லாம இருக்கும். யார் என்னன்னு தெரியாத ஊர்ல வந்திருக்காங்க. வருமானத்துக்கு வழி இல்ல. இந்த ஊர்ல என்ன வேலை கிடைக்கும்னு கூட தெரியல. ஏதாயே என்ன இப்படி பேசிட்டு இருக்க? இம்மா ஜனங்க இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கிறப்ப நம்ம குடும்பத்துக்கு ஒரு வேலை கிடைக்காத என்ன? அதுக்கு போய் நீ கவலைப்பட்டுக்கிட்டு கிடக்க? தேடினா கிடைக்கும்ண்ண, அதுவரை சமாளிக்கணும்ல. அதுக்கு ஒரு வழி இல்லையே. முதல்ல என் தங்கச்சி ரஞ்சிதாவுக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல சீட்டு வாங்கணும். அதான் பெரிய யோசனையாவே இருக்கு. இங்க வருதாயே, ஊருக்குள்ள ஏகப்பட்ட பள்ளிக்கூடம் கிடக்கு. அதுவும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் 10 பள்ளிக்கூடம் இருக்கு. அதுல ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல சீட்டை வாங்கி பிள்ளைய சேர்த்து விட்டுறேன் தானே. அதுக்கு போய் மலைச்சிட்டு இருக்க? இருக்குன்னு பிரைவேட் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட நமக்கு தெம்பு இருக்கணும்ல. அதுக்குதான் என்ன பண்றதுன்னு தெரியாம மொழி பிதுங்கி போயிருக்கேன். ஏத்தா என்ன பேசிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இது ஒரு பிரச்சனை பேசிட்டு இருக்க? நமக்கு இருக்கிறது இருக்காது. ஐயா கிட்ட சொன்னா உடனே சீட்டை வாங்கி பீஸை கட்ட போறாரு. பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க போறாரு. இதுல என்ன பிரச்சனை? வேண்டவே வேண்டாம், போதும்ண்ண. அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். எங்களால எது முடியுமோ அதை நாங்களே பாத்துக்கிறது தான் எல்லாத்துக்குமே நல்லது. அது சரிக்கா. எந்த ஸ்கூல் பாத்திருக்கீங்க? எவ்வளவு ஃபீஸ் கேட்டாங்க? இல்லனா மேடம் ஸ்கூல்ல போய் பேசி சிபாரிசு பண்ணி பிள்ளைகளை ஸ்கூல்ல போய் சேர்த்து விட்டுருக்கியா? வந்தமா நீ சும்மா இங்க பாரு. வந்தமா வேலையை மட்டும் பாரு. 2-3 ஸ்கூல் பாத்திருக்கேன் ரேணுகா, இன்னும் எதுவும் முடிவு பண்ணல.